ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் கடகராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க. கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து இந்த வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணுவார். கடகராசிக்காரங்க வரவு செலவுகளில் அப்புறம் பார்த்தீங்கன்னா செலவுகள் பண்ணுறதுலேயும் சரி தான், வரவுகளை வந்து ஈர்க்கிறதுலையும் சரி தான் கொஞ்சம் கவனமாக இந்த வாரத்தில் நடந்துக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த வாரம் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராசியிலே வந்து சஞ்சாரம் பண்ணுவார். ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். அப்புறம் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுவார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் வந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாரு. அப்புறம் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ராசிக்கு 4ஆம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லாபாதிபதி அவரே சுக்கிர பகவான் தான். 11ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் தான். அவருமே பார்த்தீங்கன்னா வந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உணவு கடைகள் வச்சுருவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவு கடைகள் வச்சு நடத்திட்டு இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் வரவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான வாடிக்கையாளர் வந்து உங்களுடைய கடைகளை தேடி வருவாங்க. அதனால் லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் வந்து முன்னேற்றம் ஏற்படும். உணவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டர் கேன்லாம் போடுவீங்க இல்லையா, வாட்டர் கேன் வியாபாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மளிகை கடை வியாபாரம், காய்கறி கடை வியாபாரம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். இதுவரைக்கும் இருந்த லாபத்தை விட இன்னுமேலே வந்து நல்ல லாபங்கள் அதிகரிக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். அப்போது உங்களுடைய திறமையான ஒரு அன்பான பேச்சின் மூலமாக அதன் மூலமாகவே பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களை ஈர்த்து அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்களை பார்ப்பீங்க. தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். லாபங்கள் அதிகரிக்கும். கலைத்துறையில் டெக்னீஷியனை வேலை பார்க்குறவங்களும் சரி தான், நடிகர்களாக இருக்கிறவங்களும் சரி தான், புதிய இடங்கள்லேருந்து அழைப்புகள் உங்களை தேடி வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஊதிய உயர்வு வந்து அதிகமாகும். ஓகேங்களா, ஊதிய உயர்வு கன்ஃபார்மாக கிடைக்கும். இது வரைக்கும் வந்து ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருப்பீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வோட ஊதிய உயர்வும் கிடைக்கும். அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக நல்ல பாராட்டுக்கள். ஓகேங்களா, நீங்கள் சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையுமே பார்ப்பீங்க. அதன் மூலமாக சொன்ன டயத்துக்கு வந்து டக்கு டக்குன்னு அந்த வேலையை முடிச்சு கொடுக்கறதுனால உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு உங்கள் மேலே தனி மதிப்பும் மரியாதையும் வந்துடும். ஓகேங்களா, உங்களை அரவணைச்சு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே எல்லாமே பண்ணுவாங்க உங்களுடைய உயர் அதிகாரிகள். இதன் மூலமாக மன மகிழ்வோடு கடகராசிக்காரங்க எல்லா வேலைகளும் எல்லாமே தாராளமாக பண்ணலாம். இந்த வாரத்தில் கடகராசிக்காரங்க என்ன தெய்வம் வழிபாடு பண்ணலாம்? உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. அப்போது தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் வந்து நல்லா அற்புதமாக நடக்கும். ஆடை வியாபாரம், அதாவது ஜவுளிக்கடை வியாபாரம் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து முன்னேற்றம் ஏற்படும். லாபங்கள் தாராளமாக அதிகரிக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அப்போது சிவபெருமான் வழிபாடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு, இந்த 2 வழிபாடும் பண்ணுங்கள். இந்த 2 வழிபாடும் பண்ணும்போது கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நினைச்ச காரியத்தை சாதிச்சுக்கலாம். குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும். இதுவரைக்கும் கடகராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.